नमस्ते वेलकम टू निफियाज ऑनलाइन हिंदी मध्यमा पेपर 2 रोमन लेटर 13 வந்து பார்த்தீங்கன்னா किसी एक शीर्षक पर निबंध लिखिए ஸோ உங்களுக்கு வந்து நிபந்த் கேட்குறாங்க 3 கொடுத்துட்டு அதில் எனி ஒன் எழுத சொல்கிறாங்க 10 மார்க்ஸ் இந்த நிபந்தை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப காமனான ஹெட்டிங்ஸ் தான் கொடுப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட போதும் உங்களால் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் ஃபெப்ரவரி 2025 எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஸே நல்லா படிச்சுக்கும் இந்த நிபந்த் நல்லா படிங்க உங்களுக்கு இது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே பாக் அப்படின்னா டைகர் நமக்கு டைகரை பற்றி நார்மலாகவே நமக்கு என்னென்ன தெரியும் டைகர் வந்து ஒரு நேஷ்னல் அனிமல் தெரியும் அதோட கலர் எப்படி இருக்கும் எல்லோவில் இந்த பிளாக் டாட்ஸ் இருக்கிறதா தெரியும் அதனால் ஸ்பீடாக ஓடும்னு நமக்கு தெரியும் மற்ற மிருகங்களை வந்து வேட்டையாடி சாப்பிடுன்றது நமக்கு தெரியும் அது பார்க்க இந்த பூனையோட இது சாயல் இருக்கும் ஆக்சுவலாக அதோட சாயல் தான் பூனைக்கு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நமக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல அதையே வந்து நீங்கள் ஹிந்தியில் எழுதணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் பாக் ஏக் ஜங்கலி ஜான்வர் ஹே ஃபர்ஸ்ட் திங் பாக் அப்படின்றது ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் ஜங்கலி அப்படின்னா ஃபாரஸ்ட் ஜான்வர்னா அனிமல் देखने में यह बिल्ली जैसा है देखने में அப்படின்னா பார்க்குறதுக்கு பில்லினா என்ன கேட் மாதிரி இருக்குது பாகு கே ஷரீர் பர் அப்படின்னா அந்த டைகருடைய உடம்புல காலி ஒரு பீலி காலினா பிளாக்கு பீலினா எல்லோ பட்டியா ஹோத்தி ஹே பட்டியா அப்படின்னா அந்த புட்டாக இருக்குல்ல டாட்ஸ் அதை சொல்கிறாங்க பாக் சக்திசாலி ஜான்வர் ஹே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அனிமல் உஸ்கே பஞ்சே தேஸ் ஹோத்தே ஹே பஞ்சே அப்படின்னா க்ளாஸ் ஆக்சுவலாக அதோட நகங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உன் பஞ்சோம் சே வ அந்நிய ஜான்வருக்கும் மார்க்கர் காத்தா ஹே அது என்ன பண்ணுன்னா ரொம்ப வேகமாக ஓடும் ஸோ டக்குன்னு அது மற்ற அனிமல் மேலே பாயும்பொழுது அதோட நகமே வந்து பட்டுன்னு அந்த மற்ற அனிமலை ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் ஈஸியாக தாக்கிடும் ஸோ அதனால் அது என்ன பண்ணுது மற்ற அனிமல்ஸை அடித்து சாப்பிடுது वह रात में भी खूब देख सकता है ராத் மேபி அப்படின்னா நைட்டில் கூட அதனால நல்லா பார்க்க முடியுமா கண் பார்வை நல்லா இருக்குமா டைகருக்கு நைட்டில் கூட பாக் சுந்தர் ஹோத்தா ஹே டைகர் பார்க்க அழகாக இருக்குல்ல அதுதான் சொல்கிறாங்க சுந்தர் ஹோத்தா ஹே அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாக் லம்பி சலாங் மார்க்கர் தேஸ் தௌர்த்தா ஹே பாக் லம்பி சலாங் ஆக்சுவலாக சலாங் அப்படின்னா ஜம்ப்பு நீங்கள் டைகர் ஜம்ப் பண்ணுறதை பார்க்கணுமே இங்கே ஒரு கால் வச்சு இன்னொரு கால் வேறு எங்கேயோ போயிருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப லென்த்தியாக அது வந்து ரொம்ப ஜம்ப் பண்ணும் லென்த் அண்ட் ஹைட்டாக நல்லா ஜம்ப் பண்ணும் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறதால என்ன பண்ணுறது இன்னும் ஸ்பீடாக அது ஓடுறதுக்கு அந்த ஜம்பிங் வந்து அது ரொம்ப பயன்படுது பாக் லம்பி சலாங் மார்க்கர் ஸோ ரொம்ப லென்த்தான ஜம்ப் அடித்து ஸ்பீடாக ஓடுது பாக் ஹமாரா ராஷ்ட்ரிய பசு அப்படின்னா நேஷ்னல் அனிமல் आजकल भागों की संख्या घट रही है आजकल அப்படின்னா in today's world भागों की संख्या டைகருடைய நம்பர்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க भागों की रक्षा करना हमारा कर्तव्य है ஸோ டைகர்ஸை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய டியூட்டி நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இவ்வளோதாங்க இதுக்கு 10 மார்க்ஸ் உங்களுக்கு ஸோ இந்த டாப்பிக்கை நல்லா படிங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது இது ஒன்றும் நீங்கள் பெருசாக படித்து இதை மனப்பாடம் செஞ்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டைகரை பற்றி உங்களுக்கு தெரியும் அதை ஹிந்தியில் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத நான் இந்த எஸ்ஸேயில் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் பேப்பர் 2லலாம் ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அதில் இந்த 13th ரோமன் ரொம்ப ஈஸி ஸோ பாக் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு நிபந்தில் சொல்லிக் கொடுக்குறேன் தேங்க்யூ தன்யவாத்